ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒருத்தரை குஜ்லி மஸ்து பண்ண போறோம். அப்புறம் என்ன குஜ்லி மஸ்து பண்ணிடலாமா? பொதுவா விஜய் டிவி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தானம், ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி, சிவகார்த்திகேயன் இவங்களா இருந்த காலகட்டத்துல. இப்போ ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. பொதுவா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இருக்கணும், என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் அப்படின்னு ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இப்போ அந்த ரியாலிட்டி ஷோஸ் வீட்டுல இருக்க யாருமே ஒன்னா உட்காந்து பார்க்க கூடாத அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க டிவி ஷோஸ் எல்லாம். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. சரி, இது எப்படியோ போயிட்டு போகுது. அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவில ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம தாறுமாறா எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் இந்த சீசன் 3 இருக்கு, அத பத்தி பேசாத ஆளே கிடையாது. இப்படி போயிட்டு இருந்த நம்ம பிக் பாஸ் நம்மலாம் தனியா கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோ போட்டவங்கள குடும்பமே சேர்ந்து பாக்குற அளவுக்கு சில பேரை கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு கேவலமான ஒரு ஆள் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. அவரு எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தியம். மத்தவங்களை அவரு எந்த அளவுக்கு வேணா டவுன் பண்ணி பேசலாம், ஆனா அவரை யாராச்சும் டவுன் பண்ணி பேசினா அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவில கோக்வித் கோமாளி ஷோல இவரை கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்களாம். அங்க போன நம்ம தர்பூசணி கைய காலை வச்சுட்டு சும்மா இல்லாம அறந்தாங்கி நிசா இருக்காங்கல்ல, அவங்க மேல கைய போட்டு அவங்க புருஷன் முன்னாடியே இவ்வளவு நாளா உன் புருஷன் கூட நீ இருந்துட்ட, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த மாதிரி கேவலமான பிஹேவியர் அப்படின்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரியும், ஆனா தெரியாத மாதிரி காட்டிப்பாரு. சரி, இங்கதான் இவ்வளவு அமளி தமிழி நடக்குது, ஓகே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நிறைய பேசிட்டாரு. அதுக்கு அந்த ஆங்கர் முதல்வன் ஸ்டைல்ல வர அர்ஜுன் மாதிரி மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் போன்ல அறந்தாங்கி நிசா பேசினதை பிளே பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. கேமராவை பாருங்க மக்களே, கேமரா அவரே உடைக்கிறாரு சரிங்களா, ரொம்ப இதுவா வராரு ஹைப்பா தெளிவா பேசுற மாதிரியா. நிஷாவோட வீடியோ பாத்தீங்க, நிஷாவோட வீடியோ நான் கேட்டேன் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு. தோ ஆதாரம், நிஷா அவர்கள் பேசின ஆதாரம், நிஷா மேல அவர் கை போட்ட ஆதாரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹா, இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணா நம்முடைய மானம் போயிடுமே அப்படின்னு உனது தர்பூசணி என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து அந்த சேனல்ல இருக்கிற கேமரா எல்லாம் உடைச்சி என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு இவரே ஒரு வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இது போயிட்டு போகுது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மொத்தமா 8,58,00,000 பேர் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு கிழவன் வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல? இது மீடியாக்கு மட்டும் இல்லங்க, இந்த தண்ணீர் பழத்தை வளர்த்து விட்ட ஒவ்வொரு மக்களுக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், இந்த தண்ணீர் பழத்தை பத்தி இனிமே எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் ஏன் எந்த ஒரு டிவி சேனல்லையும் வாய்ப்பு கொடுக்காம விட்டாலே ஆள் இருந்த அட்ரஸே தெரியாம காணாம போயிடுவார். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த திவாகர் தெரியாம எல்லாம் ஒண்ணும் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாரு. அதனால இந்த ஆளை இன்டர்வியூ எடுக்கிறத நிப்பாட்டினா நம்மலாம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆளு பிக் பாஸ்லயும் புதுசா எதுவும் பண்ணல. சோ இந்த ஆளை கண்டுக்காம விடுறது பெட்டர். ஏதோப்பா எனக்கு தோணுதை நான் பேசிட்டேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ், சினிமா ரிவ்யூ அண்ட் இந்த மாதிரி சில ரோஸ்ட் வீடியோ அப்படியெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சித்து. டாடா, பை பை.